பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உதாரத்துவமாய் கொடுக்கும் கிருபை அப்படிங்கிற தலைப்பில் நம்ம 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் தியானிப்போம். சமீபத்தில் இந்த வார்த்தைகள் நம்ம தியானித்தோம். மீண்டும் இந்த வார்த்தைகளையே தியானிக்கும்படி தேவனுடைய இருதயத்தில் எனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ நம்ம இந்த வார்த்தைகளில் போன முறை தியானித்ததோடு சேர்த்து இந்த முறை நம்ம என்ன வெளிப்பாடுகளை ஆண்டு கொடுக்குறாருன்னு நம்ம பார்க்கலாம். இதில் என்ன சொல்கிறாரு? 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனம். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இந்த வார்த்தையில் உதாரத்துவமாய் கொடுப்பது எப்போ? மிகுந்த நிறைவான எல்லாவற்றினாலும் நிறைந்திருக்கும் போதா என்று சொன்னால் இல்லை. சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் இருக்கையில் உதாரத்துவமாய் கொடுப்பது. இது எப்படி சாத்தியமாகும் என்று நமக்கு தோணுது. ஏன்னா நம்ம எப்போதுமே we all have needs, எப்போதுமே தேவைகள் இருந்து கொண்டே இருக்குது. அதுவும் அது அதிகரித்து கொண்டே போவதை பார்க்குறோம். பூமியில் இருக்கிற நாள் மட்டும் நமக்கு அநேக தேவைகள், பொருளாதாரத்தில் மற்ற ஏதாவது ஒரு காரியத்தில் நமக்கு தேவைகள் வந்து கொண்டே இருக்குது. அது பெருகி இருக்குது. அப்போது நமக்கு எவ்வளவு தான் நிறைவு அடைந்தாலும் அது போதாததாகவே காணப்படுகிறது. இன்னும் எனக்கு தேவை இருக்குது என்பதாகவே நம்ம உணர்வுகளாக இருக்கிறோம். ஒரு ஒரு இன்சஃபிஷியன்சிக்குள்ளே தான் நம்ம பெரும்பாலும் இருக்கிறோம். அப்போது நம்ம அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு வரட்டும், பணம் வந்தால் நான் உதவி செய்கிறேன், எனக்கே பற்றாக்குறையில் இருக்கும்போது நான் என்ன செய்கிறது, என்னால் எப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு நம்ம எண்ணுறது மாம்சத்தில் இயல்பாக வரக்கூடிய சுபாவம். இது மாம்ச சுபாவம். ஆனால் ஆவியின் சுபாவம் என்பது என்ன? உபத்திரவ காலத்தில், இன்சஃபிஷியன்சியில் இருக்கும்போது, தரித்திரத்தில் இருக்கும்போதும் கொடுக்கறது. அதனால தான் இதுக்கு என்ன சொல்கிறாரு? த கிவிங் கிரேஸ், கொடுப்பதற்கான கிருபை. இதையும் தேவனால் மாத்திரம்தான் நமக்கு கொடுக்க முடியும் என்பதைத்தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ பவுல் குறிப்பிடுகிறாரே ஒரு இடம், அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கதோனியா சபைன்னு குறிப்பிடுகிறாரு. நம்ம இப்போ சமீபத்தில் மாசிடோனியாவை பற்றி பேசினோம். அங்கே தான் பிலிப்பாய் பட்டணத்தில் பவுல் உபத்திரவப்பட்டாருங்கிறத குறித்து பேசும்போது இது தான் இந்த மேப்பில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். இந்த மாசிடோனியாவில் 2 பட்டணங்கள் இருக்குது. குறிப்பாக பிலிப்பாயி, தெசலோனிக்கா, அகேயாவும் கூட அங்கே தான் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இந்த கொரிந்து இருக்குது. இப்போ இந்த லெட்டர் கொரிந்து சபைக்கு தான் பவுல் எழுதுகிறாரு. யாரை உதாரணமாக வச்சு எழுதுகிறாருன்னா, மக்கதோனியா சபையைச் சேர்ந்தவர்கள் செய்த காரியத்தை வைத்து, அவர்களுடைய உதாரத்துவத்தை வைத்து தான் அவர் சொல்கிறார். அப்படி அவர் சொல்லும்போது அவங்க தங்களுடைய இன்சஃபிஷியன்சியில் எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு 2 கொரிந்தியர் 8:3 சொல்கிறாரு. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக கொடுக்கவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். அவங்க உதவி கொடுக்குறாங்க, கஷ்டத்தில் இருந்தும் மிகுந்த சந்தோஷத்தோடு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அதை வாங்கிறதுக்காக பவுலோடு சேர்ந்த மற்ற அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் போகும்போது அவங்கக்கிட்ட ரொம்ப வேண்டிக் கொள்கிறாங்க, இதை தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பவுல் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஸோ கொடுக்கறதுல, மற்ற தங்களிடத்தில் இருக்கிறத கொடுக்கறதுல அவங்க மிகுந்த உதாரத்துவமாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, தங்களையே கொடுப்பதில், தங்களையே தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கறதுலையும் அவங்க ஒரு முன்னுதாரணமாக இருந்தாங்கங்கிறாரு. ஸோ இதை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன்னா, அந்த சபையில் இருந்தவங்க, பிலிப்பாயி மற்ற பட்டணத்தில் இருந்தவங்க தங்களை எப்படிப்பட்டவங்களாக நினைத்திருக்கிறாங்க? நான் தேவனுக்கென்று என்னை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஊழியத்திற்காகவும் ஊழியத்துக்காக செய்யக்கூடிய வேலைகள், இந்த வேலைகளுக்காக சந்தோஷமாக நானே செய்கிறேன், என்னை இன்வால்வ் பண்ணுங்கன்னு சொல்லி
they have volunteered themselves and they have also given whatever they could, which shows the love they had for God. தேவனிடத்திலிருந்து வந்த அந்த அன்பின் நிமித்தம் சந்தோஷமாக அவங்க அதை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டுமென்று அவனை கேட்டுக்கொண்டோம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லா ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். ஸோ இதுதான் இன்றைக்கி வாசிக்கிற வார்த்தையில் முக்கியமான ஒரு சாராம்சம். பவுல் சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசத்தில் பெருகணும், ஒருத்தர் போதிக்கப்படணும், அறிவில் தேவனை பற்றின அறிவில் பெருகணும், அதன் மூலமாக வரக்கூடிய ஜாக்கிரதையான ஒரு உணர்வு, கள்ள உபதேசங்களுக்கு விலக்கி தேவனுக்கு ஏற்றவைகளை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஜாக்கிரதை உள்ள ஒரு உணர்வு இருக்கணும். எங்கள் மேலே இருக்கிற உங்கள் அன்பு பெருகணும், அதே போல் மற்ற நற்கிரியைகளில் பெருகணும். ஆனால் அது மாத்திரமல்ல, இந்த தர்ம காரியத்திலையும் நீங்கள் பெருகணுங்கிறார். மற்ற எல்லாவற்றிலையும் நீங்கள் பெருகினாலும் பத்தாது, இந்த தர்ம காரியத்தில் நீங்கள் பெருகணும். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறார்? இதை நான் ஒரு கட்டளையாக சொல்லலை, மற்றவருடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். ஐ ஸ்பீக் நாட் பை கமாண்ட்மெண்ட் பட் பை அக்கேஷன் ஆஃப் ஃபார்வர்ட்னஸ் ஆஃப் அதர்ஸ் அண்ட் டு ப்ரூவ் த சின்சியாரிட்டி ஆஃப் யுவர் லவ். இப்போ இதுக்கு இதை கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு பின்னாடி ஒரு மோட்டிவேஷன் இருக்குது பவுலுக்கு. அந்த நம்ம எப்போ யோசிக்கலாம், ஒருவேளை மற்ற சபைகளுக்கு ரொம்ப தேவைகள் இருக்கிறதுனால பவுல் இந்த மாதிரி இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறாரோ, நீங்கள் கொடுங்க, நீங்கள் கொடுத்தா தானே அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இன்சிஸ்ட் சொல்கிறாரோன்னு சொல்லி பார்த்தா அது இல்லை. சொல்கிறாரு, இதை நான் ஒரு கட்டளையாக சொல்லலை, உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். அப்போ இந்த இடத்துல ஒரு காரியம் இருக்குது. என்னென்னா, அன்பு எதன் மூலத்தான் வெளிப்படுது? நம்ம தேவனுக்காக நம்மை நாமே கொடுப்பதில் வெளிப்படுது. அப்படி நான் கொடுக்கிறவனாக இருந்தால் என்னுடையவற்றிலிருந்து நான் கொடுப்பதிலும் அந்த அன்பு வெளிப்பட வேண்டும். ஏன்னா நான் என்னுடைய இருதயத்தை யாக்கோபு கூட இந்த வார்த்தைகளை தானே சொல்கிறார். ஒருவன் பசியாகி இருக்கும்போது அவங்ககிட்ட நீ பசியாரி சந்தோஷமாக இரு நீ ஒரு வார்த்தையில் சொல்கிற, ஆனால் அவனுக்கு தேவையானதை நீ கொடுக்கலன்னா அந்த வார்த்தை எந்த விதத்தில் உதவி செய்ய போகுது? ஏன்னா நீ சொல்கிற நீ கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி அங்கே கிரியைக்கு உதாரணமாக யாக்கோபு அதை சொன்னார். அதே மாதிரி நம்ம இடத்துல அன்பு இருக்கும்போது இந்த கொடுத்தலும் அதுக்கு ஏற்றபடி நமக்குள்ளே உண்டாகி இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோம். இதுக்காக பவுல் ஒரு உதாரணமாக இயேசுப்பாவுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறார். 9ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அப்போது நம்ம அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் அடிமைகளாக இருந்த காலத்தில் தரித்திரவான்களாக இருந்தோம், நிர்வாணிகளாக இருந்தோம். ஸோ நம்மளுடைய தரித்திரத்திலிருந்து நம்மளை மீட்டெடுப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம் விட்டு தன்னை வெறுமையாக்குறார். தான் ஒரு அடிமையின் கோலத்தை எடுக்கிறார். அதை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? போட்டிருக்கு பாருங்கள், இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களுக்கும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிதல் உள்ளவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்திலே வானத்தார் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். முதல்ல
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செய்கை. அது என்ன? அவர் தேவனுக்கு சமமானவர். அவர் தேவனுடைய ரூபம். தேவனுடைய ரூபம், தேவனுக்கு சமமானவர். பரலோகத்தில் வீற்றிருக்கிற நம் தேவன், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் என்ன செய்கிறாரு? நான் தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் அதை ஒரு கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை. He did not take that as a ransom. அதை ஒரு கொள்ளையாடின பொருளாக இல்லை. அதற்கு பதிலாக தம்மை தாமே அடிமையின் ரூபம் எடுக்கிறாரு. நிறைய முறை நம்ம தியானிக்கும் போதெல்லாம் இந்த கேள்வி வரும், ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாட்டு தொழுவத்தில் பிறக்கணும்? அவர் ராஜாவாக தானே பிறந்தார். யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான ஒரு இடத்துல போய் அவர் பிறக்கணும்? அதே மாதிரி ரொம்ப ஒரு வெல்த்தியான ஃபேமிலியில் பிறந்திருக்கலாமே, அதுவும் இல்லையே. எல்லா வகையிலையும் அவர் ரொம்பவும் சாதாரணமாக சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்ட இந்த அடிமையின் ரூபத்தை ஏன் அவர் எடுத்தார் என்று சொல்லி பார்த்தோம்னா, நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவதற்காகத்தான். பாருங்கள், அதான் மத்தேயு 20:28 சொல்லுது, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இப்போ அந்த கிவிங் கிரேஸ் அப்படிங்கிறது இதுதான். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தார். தட்ஸ் அ கிவிங், பிக்கெஸ்ட் கிவிங். அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை நமக்காக தந்தார். இதுவும் அதைவிட பெரிய ஒரு கிவிங். இந்த ரெண்டு கிவிங்கை நம்ம பார்க்குறோம். இந்த கிவிங்லேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். தேவன் எனக்காக தன்னையே கொடுத்தார், அப்போ நான் என்னையே கொடுப்பேன், என்னிடத்தில் இருப்பதையும் நான் தாராளமாக கொடுப்பேன் என்கிற அந்த கிவிங் கிரேஸ் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா மாசிடோனியாவில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் வந்திருக்க முடியும்? ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாங்க. அப்போவும் அவங்க தரித்திரவான்களாக தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க வெல்த்தி பீப்புள் கிடையாது. அதே நேரத்தில் இந்த விசுவாசத்தினால அவங்களுக்குள்ள கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்தபோது தங்களுடைய இருக்கிறவற்றை பற்றி, தங்கக்கிட்ட இருக்கிறத சந்தோஷமாக அவங்க கொண்டு வந்து திராணிக்கு மேலாகவும் கொடுத்தாங்கன்னு போட்டிருக்கு. அப்போது அதை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, ஒரு வார்த்தை பாருங்கள், ஒருவனிடத்தில் இல்லாததின் படியின் அல்ல. ஒரு வார்த்தை இங்கே பாருங்கள், அதாவது ஒருவனுக்கு 12ஆம் வசனம், ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் எவ்வளவு கொடுக்குறேங்கிற குவான்டிட்டி முக்கியம் இல்லை, நான் எவ்வாறு என் மனதில் நிர்ணயம் பண்ணி சந்தோஷமாக கொடுக்குறேன் என்பது தான் கணக்கில் கொள்ளப்படும் என்று இங்கே சொல்கிறார். ஸோ இதை அவர் சொல்லும்போது நமக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய இல்லை, நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்த சிந்தனையே நம்ம இடத்துலையும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, தேவன் எப்போதுமே நம்முடைய இருதயத்தில் நமக்கு சரியான சிந்தனைகள் உண்டாகும்படி நமக்கு கற்பிக்கிறாரு. வேத வசனத்தை நம்ம வாசிக்கும்போது நமக்கு அவர் பரிகாரியான கர்த்தர் முதல்ல நமக்கு என்ன செய்கிறாரு? நம்முடைய இருதயத்தின் யோசனைகளை தான் கர்த்தர் சீராக்குறாரு. ஏன்னா நம்மளும் உலகத்தாரை போல சிந்திக்கலாம். உலகத்தார மாதிரியே எனக்கு வரும்போது நான் உதவி செய்வேன், இப்போ எனக்கே பத்தாக்குறை அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே நம்மளும் போய்விட முடியும். விசுவாசிகளாக இருந்தும் நம்ம அப்படி இருக்க முடியும். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் என்ன சொல்கிறாரு? நீ அப்படி யோசிக்காத. டோன்ட் திங்க் அபவுட் யுவர் இன்சஃபிஷியன்சி, திங்க் தேட் யூ ஆர் சஃபிஷியன்ட் இன் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே உனக்கு எல்லாம் நிறைவாக இருக்கிறது என்று எப்போதும் மன மகிழ்ச்சியாயிரு. அப்போ உன்னால் உதாரத்துவமாக கொடுக்க முடியும். ஏன்னா எனக்கு இருக்கிறத நான் கொடுத்துட்டா அடுத்து என்ன செய்கிறதுங்கிற நிலைமை வரும் இல்லையா? அதை குறித்து அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு பாருங்கள், 10ஆம் வசனம், இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன், இதை செய்வதற்கு மாத்திரமல்ல, செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறதற்கும் 1 வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியாக இருக்கும். ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேறுதலும் உண்டாவதாக. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படி அங்கீகரிக்கப்படும். மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலையாய் இருக்கும்படியே சொல்லுகிறேன். எப்படியெனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை,
கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரகாரத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவருடைய வறுமைக்கு உதவுவதாக. இப்போ என்னென்னா, அந்த கிவிங் அப்படிங்கிற ஹார்ட் வரும்போது எனக்கு இன்சஃபிஷியன்ட் ஆயிடுச்சுன்னா நான் என்ன செய்யறதுங்கிற அந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்லுகிறார். அது என்ன முடிவுன்னா, நான் இப்போ சொல்கிறதுனால நீங்கள் நினச்சிக்கொள்ளாதீங்க உங்களுக்கு வருத்தமோ அவங்களுக்கு சகாயமும் உண்டாகிறதுக்காக நான் அப்படி சொல்லலை. ஒரு சமநிலை பிரகாரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை நான் சொல்கிறேங்கிறாரு. சமநிலை பிரகாரங்கிறது ஒரு ஈக்குவாலிட்டி இந்த அமங் த கிறிஸ்டியன் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு ஒரு உதாரணமாக யாத்ராகமத்துக்கு போயிட்டார். யாத்ராகமம் 16 18 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பவுல் இங்கே நமக்கு கோடிட்டு காண்பிக்கிறார். இந்த சம்பவம் எப்போ நடந்தது? இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இருந்து பயணப்பட்டு போகும்போது வழியில் அவங்களுக்கு சொந்த நிலம் இருக்கலை, அவங்களுக்குன்னு விளைச்சல் கிடையாது, அவங்களுக்குன்னு வருமானம் கிடையாது. கர்த்தருடைய கரத்தை தான் முழுக்க நம்பி இருந்தாங்க அந்த வனாந்தர பாதையில். அப்போது கர்த்தர் அவங்களுக்கு உணவு கொடுத்தார் இல்லையா, வானத்திலிருந்து மன்னாவை பொழிய செய்தார். இப்போ அந்த பொழிந்த மன்னாவை எடுத்து கொண்டு வந்து சாப்பிட்றது ஒன்று தான் அவங்க வேலை. அந்த மன்னாவை போய் கலெக்ட் பண்ண போகணும், இதுதான் ஒரு வேலை. பகல் நேரத்தில் போய் பார்த்தாங்கன்னா மன்னா அங்கே விழுந்து கிடக்கும். விழுந்து கிடக்கிற மன்னாவை அவன் போய் எடுத்து கொண்டு வரணும். அவன் போய் எடுத்து கொண்டு வரும்போது ஒவ்வொருத்தனும் எவ்வளவு எடுக்கிறான் அப்படிங்கிறதான் கணக்கு. இப்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நான் நிறைய எடுக்கிறேன்னு வைங்க, இன்னொருத்தன் சரி இவ்வளோ போதும் அப்படின்னு ஒரு 2-3 எடுத்துகிட்டு வரான்னு வைங்க. இப்போ எடுத்து கொண்டு வர்றவங்களில் அதிகமாக சேர்த்தவனுக்கு மிஞ்சினதும் இல்லை, குறைவாக சேர்த்தவனுக்கு பத்தாக்குறையும் இருந்ததில்லைன்னு சொல்லி வசனத்தில் போட்டிருக்கு. அது எப்படி நடந்திருக்கும்? அதிகமாக எடுத்தவனுக்கு எக்ஸஸாக தானே இருந்திருக்கணும், கொஞ்சமாக எடுத்தவனுக்கு பத்தாக்குறை இருந்திருக்கணும் தானே. அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போதே ஒருவர் குறைவில் ஒருத்தர் உதவி செய்யும்படியான ஒரு பாடத்தை ஆண்டவர் அங்கே நடத்தியிருக்கிறாரு. அவங்க நடந்து வரக்கூடிய பாதையில் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு இஸ்ரவேலர்களுக்கு. என்னென்னா, இப்போ நீ சம்பாத்தியம் பண்ணலை, நீ போய் நான் கொடுத்த சாப்பாடை தான் எடுத்துகிட்டு வர. அப்படி நீ எடுத்துகிட்டு வரும்போது உனக்கு எக்ஸஸாக இருக்கிற சாப்பாடை நீ மற்றவனுக்கு கொடுத்து பழகுன்னு சொல்லி அப்போ இருந்தே ஆண்டவர் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதனால தான் அந்த நாளில் என்ன நடந்திருக்கு, அதிகமாக சேர்த்தவனுக்கு அதிகமாகவும் இல்லை, குறைவாக இருந்தவனுக்கு குறைவுபடவும் இல்லை அப்படின்னு எழுதியிருக்குன்னு சொல்லி பவுல் அங்கே நமக்கு நினைவுபடுத்துகிறார். அப்போது கிவிங் ஈவன் டியூரிங் த டைம் ஆஃப் இன்சஃபிஷியன்சி என்கிற ஒரு ஹார்ட் நமக்கு வேணும். அந்த டீச்சிங் நமக்கு வேணும்னா அதுக்கு தடையாக இருக்கிற ஒரு பெரிய தடை என்ன, கொடுத்துட்டா எனக்கே இன்சஃபிஷியண்ட்டாக இருக்க நான் என்ன செய்வேன் என்கிற ஒரு நிலைமை தான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, நீ இந்த வசனத்தை பாரு. இந்த வசனத்தில் தேவன் சொல்லியிருக்கிற பிரகாரம் அவங்க ஒருவருக்கொருவர் கொடுத்தாங்க, கொடுத்ததுனால அவங்க குறைவுபடலை. அதே நேரத்தில் நிறைவாக இருந்தவன் குறைவாக இருக்கவனுக்கு கொடுத்தான், குறைவாக இருக்கிறவன் பின்னாடி அவனுக்கு நிறைவான பிறகு இவனுக்கு அவன் கொடுத்தான். இப்படியே ஒரு சமநிலை இருந்தது. அதனால் நீங்களும் அப்படி இருங்க என்று சொல்லக்கூடியதை பார்க்குறோம். ஸோ நான் இதிலிருந்து என்ன புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னால், there is going to be time. First of all, one thing, தரித்திரத்திலையும் உதாரத்துவமாக கொடுங்கன்னு சொல்கிறதுனால தரித்திரத்தை தேவன் அங்கீகரிக்கிறாருன்னு நம்ம இதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. தட்ஸ் நாட் வாட் திஸ் டீச்சிங் இஸ் ஆல் அபவுட். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் சொந்த கைகளில் வேலை பார்க்கவும், நம்ம சொந்த வேலை உழைப்பினாலே சாப்பிடவும் தேவன் நமக்கு டீச்சிங் கொடுத்துருக்கிறார். அப்போது இந்த பெஸ்ட் எபிலிட்டிஸ் வாட் காட் ஹேஸ் கிவன், நம்ம போய் கைகளின் பிரயாசத்தினால நம்ம நல்ல வேலை செய்து நலமான வேலை செய்து நம்ம பொருளை ஈட்டுகிறோம், சம்பாதிக்கிறோம், குடும்பத்துக்கு தேவையான காரியங்களை பார்த்து கொண்டு போகிறோம். அதே நேரத்தில் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் என்கிற இந்த கற்பனையை நம்ம முழுமையுமாக அறிந்து கொள்ளாமல் இந்த இடத்துல நம்ம விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி தேவன் நமக்கு இங்கே ஞாபகப்படுத்துகிறார். ஏன்னா நேச்சுரலி வென் வி ஹாவ் ஷார்ட்டேஜ், அந்த டைமில் ஒரு இன்கம் வருதுன்னா உடனே அதை நான் எடுத்து வரக்கூடிய ஃப்யூச்சருக்காக தான் அதை எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சுயநலமான ஒரு எண்ணம் நம்மை பெரும்பாலும் ஆட்கொண்டு விடுகிறது. அதன் நிமித்தம் கொடுக்க முடியாதபடி நமக்குள்ள ஒரு எண்ணம் உண்டாகிறது. ஆனால் இது அன்பின் சுபாவம் கிடையாது. ஆக அந்த அன்பில் நம்ம பூரணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் இங்கே நமக்கு புத்தி சொல்லுகிறார். அப்போ எனக்கு
இந்த எண்ணத்தை விட்டு நான் விடுபட வேண்டும். அப்படி பண்ணும்போது தான் என்ன ஆகுது, நான் பூரணப்படுகிறேன் அப்படிங்கிறத பவுல் இந்த சபைக்கும் டீச் பண்ணுறாரு, நமக்கும் இதை தான் அவர் டீச் பண்ணுறாரு. ஸோ ஐ பிலீவ் தட் வி ஹாவ் டு இன்ஸ்பெக்ட் தட் இன் அவர் லைஃப்.